என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, எவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் வரலாம். என்னை பார்த்து எல்லாரும் விருச்சிக ராசி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மகர ராசி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாலும் என்ன சொல்கிறது, அந்த மகர ராசியோட லெகசின்னு என்ன, காலகாலமாக மகர ராசிக்காரங்களை காதலிக்கிறவங்க எப்படி, திடீர் காதலர்கள் இப்படி, அது மாதிரி தான் மகர ராசிக்காரர்களை நான் ரொம்ப விருப்பப்படுறேன், பிரியப்படுறேன், உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. உங்கள் வாழ்க்கையில் 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் வராங்க. இந்த 2ஆம் இடம் என்பது என்னன்னு முதல்ல பாருங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து யார் யார் வராங்க அப்படின்னா, 5 கூடிய சுக்கிர பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான், 6 கூடிய புத பகவான், சூரிய பகவான். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. இவங்க அத்தனை பேர் 2ஆம் இடத்துல வரும்போது என்ன ஆகும், இந்த 2ஆம் இடத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவோட சேர்ந்த சுக்கிரன்கிறதுனால பேச்சு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போவீங்க, அது ஏதோ ஒரு புரிதலுக்கு உட்பட்டுரும், அது வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பேச்சு மட்டும் தவறான ஒரு விஷயங்களாக வரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சொல்ல வந்த கருத்து வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்ட கருத்து வேறு என்பதாக அமையும். படிப்பலை தர கிரகங்கள் இருக்கும்போது மிக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் போது ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர, நாம் என்ன நினைக்கக்கூடாது, இது ஒரு ஆபத்தான ஒரு சிம்டம் அல்ல. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, எவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் வரலாம். என்னை பார்த்து எல்லாரும் விருச்சிக ராசி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மகர ராசி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாலும் என்ன சொல்கிறது, அந்த மகர ராசியோட லெகசின்னு என்ன, காலகாலமாக மகர ராசிக்காரங்களை காதலிக்கிறவங்க எப்படி, திடீர் காதலர்கள் இப்படி, அது மாதிரி தான் மகர ராசிக்காரர்களை நான் ரொம்ப விருப்பப்படுறேன், பிரியப்படுறேன், உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க லைஃப் எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். என் பொண்ணு கூட மகர ராசி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லுவேன், மகர ராசிக்காரர்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. உங்கள் வாழ்க்கையில் 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் வராங்க. இந்த 2ஆம் இடம் என்பது என்னன்னு முதல்ல பாருங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து யார் யார் வராங்க அப்படின்னா, 5 கூடிய சுக்கிர பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான், 6 கூடிய புத பகவான், சூரிய பகவான். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. இவங்க அத்தனை பேர் 2ஆம் இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் பயங்கரமாக பிச்சுக்கும். என்னடா திடீர்னு 50,000 போட்டு என்னங்க இப்போ என்னங்க ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய பணத்தை நான் பார்த்து ரொம்ப நல்லதுரா அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு மகர ராசிக்காரர்கள் இருந்த வறுமைக்கு உங்களுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய காசு வந்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியல, தலைகால் புரியல, என்னடா பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஆயிரும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதில் எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயமே, இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறத தாண்டி படிப்பு ஸ்தானம். மகர ராசிக்கார குழந்தைகள் நல்லா படிக்க போறீங்க. 2ஆம் இடமாகப்பட்ட கல்விங்கிற இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது ரொம்ப நல்லா படிப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது பேச்சு, வாக்கு வன்மை. அதாவது வந்து இந்த 2ஆம் இடத்தை என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய இது பட்டிமன்றம், இந்த மாதிரி பேச்சை அடிப்படையாக கொண்ட விஷயங்கள், அதெல்லாம் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் என்பது என்ன, வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா, உணவுப் பொருள். இதில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிடிச்சபடி வாழ்ந்து ரொம்ப நிம்மதியாக இருக்க போகிறீங்க. 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செயலாக்கம், தன வரவு, வாரா கடனெல்லாம் வந்து சேரும். என்னடா பண்ணுறது, ஏன்னா ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது தெரியாமல் ஒரு இடம் மேட்டரில் போய் மாட்டிக்கிட்டேனே, தெரியாமல் ஒரு லேண்டு வாங்கி தொலைச்சிட்டேன், அதை விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல, ஒட்டிக்கிட்டு பாடாப்படுத்துது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். இந்த தனப்பிராப்தி வந்து பக்காவாக சரியாயிடும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வேற என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் என்றால், உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல விஷயம், இந்த 5 கிரகங்களுமாக சேர்ந்து கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், கண்ணு கேட்ராக்ட் பண்ணுறது, புறையோடுறது போன்ற பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிடுவார். இந்த 2ஆம் இடத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராகுவோட சேர்ந்த சுக்கிரன்கிறதுனால பேச்சு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போவீங்க, அது ஏதோ ஒரு புரிதலுக்கு உட்பட்டுரும். அது அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பேச்சு மட்டும் தவறான ஒரு விஷயங்களாக வரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சொல்ல வந்த கருத்து வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்ட கருத்து வேறு என்பதாக அமையும். இப்போது அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2, 3, 4 பார்க்கிறார். 2லிருந்து 6ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவரோட இல்வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சண்டை, ஒரு சின்ன பிரிவு போன்றவைகள் ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாதகாதிபதி வீட்டை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன சொல்கிறது, லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த புரோக்கர்ஸோட சண்டை, பில்டர்ஸோட சண்டை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். 11ஆம் இடம் பாதகாதிபதி பூமிகாரகன் என்பதால் அவங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ஒர்க்கில் ப்ராப்ளம் போன்றவைகள் ஏற்படும். நிறைய பேர் இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்தோன்னா ஆல் அவர் சுனாமி பாய்ஸ் வில் கம் அண்ட் டெல் தி பலன்ஸ். ஒன்றும் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே உலகம் அழி போகுது, பூமாதேவி வாய் திறக்க போகிறா, சுனாமி வர போகுது, எங்கே இருந்தீங்க, ஒன்றும் வரலையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த 2ஆம் இடம் என்பது உணவுப் பொருளை கெடுப்பார்கள் என்று தான் சொல்லப்படுகிறதே தவிர நமக்கு அபாயம், உயிர் ஆபத்து, இந்த உயிர் ஆபத்து கேட்காதீங்க, காதால் கேட்காதீங்க. இந்த உயிர் ஆபத்துங்கிறத தயவுசெய்து டோன்ட் லிசன். காரணம் என்னவென்றால், நாமெல்லாம் இந்த உயிருங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். உயிர் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தான் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறார். எல்லாம் இல்லை எம்பெருமான் தான் கேட்டேன். வாழ்கிறேங்கிறவனும் ஓடுறேங்கிறவனு சொல்லுவாங்கல்ல, சாவரேங்கிறவனும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு நேரம் வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு படம் வரும், அந்த படம் நினைத்து பார்த்தால் நெருங்கி 7G ரெயின்போ காலனி. அந்த படத்தில் ஹீரோயின் செத்ததுக்கப்புறம் ஹீரோ சாகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். மேடலில் குதிப்பார், பாலத்து மேலேருந்து குதிப்பார், என்னமோ பண்ணுவார். ஆனால் அவரால் சாகவே முடியாது. ஏன் சொல்லுங்கள்? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும். மாதிரி 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உணவே பாய்சன் ஆகும்னு சொன்னால் ஃபுட் பாய்சன் நினச்சிக்கணும். அது உடனே உயிர்கொல்லி பிராணனே போய்ட்டு நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ 2ஆம் இடம் என்பது படிப்பில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது மிக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்போது ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர, நாம் என்ன நினைக்கக்கூடாது, இது ஒரு ஆபத்தான ஒரு சிம்டம் அல்ல. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது பணம் ட்ராப்பு, நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான், அவன்கிட்ட பணத்தை கொண்டு போய் இழக்கிறது, பண விஷயங்களில் லாக் ஆகுறது போன்ற விஷயங்கள். அப்புறம் வாங்க சார், மலேசியாவில் லாட்ரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் நிறையா வரும். நம்ம ஊரில் தான் சார் லாட்ரி இல்லை, மலேசியா லாட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதையாவது ஒன்று சொல்லிவிடுவானுங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கெசினோ விளையாடுறவங்க 3 சீட்டு விளையாடுறது, அந்த 3 சீட்டு விளையாடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதுக்கிட்டலாம் போகாதீங்க. இந்த 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களோட தனஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது பணம் ஓவர் டைம் பார்த்து வர்றது, புதுசாக வாராக்கடன் வர்றது, இது இஎஸ்ஐ பிஎஃப் மாதிரியான விஷயங்கள், பிஎஃப் கிளைம் வர்றது போன்ற நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பணம் வரும்னு நம்ம புத்தியெலாம் எப்படி போகுது அப்படின்னா, நமக்கு லாட்ரி அடிக்க போகுது அப்படின்னா, நமக்கு 3 சீட்டில் காசு உழுவ போகுது. ஏன் சார் 3 சீட்டுன்னு அதை கேவலப்படுத்துறீங்க? அது பேர் கேசினோ சார். ரோட்டில் உட்காந்து ஆடினா 3 சீட்டு, பெரிய கம்பெனி கட்டி ஆடினா அது பேர் கேசினோ. அவ்வளோதான் வித்தியாசம். அதெல்லாம் நல்லவங்க பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம போயிட்டு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்போது 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் பணம் வரப்போகிறது. தேவையற்ற குருட்டு அதிர்ஷ்டங்களை நம்பாமல் இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரையில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.